الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته காபாவை முதலிலே பார்க்கின்ற போது நாம் பிரார்த்திக்கின்ற பிரார்த்தனை ஏற்கப்படுமா என்றொரு கேள்வி அடுத்து தொடுக்கப்பட்டுள்ளது. காபாவை பார்த்தவுடன் கேட்கப்படுகின்ற துவா ஏற்கப்படும் என அல்லாஹ் கூறவும் இல்லை, அல்லாஹுடைய தூதர் கூறவும் இல்லை. காபாவை பார்க்கின்ற போது நபி அவர்கள் பின்வருமாறு பிரார்த்திப்பார்கள் என்றொரு செய்தியை இமாம் ஷாஃபிஈ அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். ஷாஃபிஈ மதுஹபின் மிகச்சிறந்த அறிஞராக கருதப்படுகின்ற மத்திய காலத்தில் வாழ்ந்த இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் இந்த அறிவிப்பு முஅல் எனப்படுகின்ற நம்ப தகுதியற்ற செய்திகளில் ஒன்றுக்கான அந்த காரணத்தின் அடிப்படையிலே இது குறைபாடு உடையது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். இதே போன்று வேறு சில நூல்களிலும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது. சமகாலத்தில் வாழ்ந்து மறைந்த ஹதீஸ்கலை அறிஞர் நாசிருத்தீன் அல்பானி என்பவர் இது பற்றிய அறிவிப்பு இட்டுக்கட்டப்பட்டது எனும் அளவிற்கு அதன் நிலையை தெளிவுபடுத்தி இருக்கின்றார். சஹீஹான ஹதீஸ்களிலே ஹஜ் உம்ராவிற்கு செல்லுகின்ற நபி அவர்கள் சஃபா மர்வா இரு மலைகளிலும் ஒவ்வொரு முறையும் அதிலே ஏறுகின்ற போது மும்மூன்று விடுத்தம் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்திருக்கின்றார்கள் என்பதுதான் நிச்சயமான உறுதியான ஹதீஸ்களாகும். எனவே காபாவை பார்த்த உடனே முதலிலே கேட்கப்படுகின்ற பிரார்த்தனை ஏற்கப்படும் என ஒரு சிலர் கூறுகின்றார்கள். நாம் அறிந்த வரையில் வஹியாகிய குர்ஆன் சுன்னாவில் இருந்து எந்த ஒரு நம்பகமான ஆதாரத்தையும் அவர்கள் முன்வைக்கவில்லை. பூரண அறிவு என்பது அல்லாஹ்விடம் மட்டுமே இருக்கின்றது. அதே நேரம் இஸ்லாம் பற்றி ஒரு விடயத்தை ஒருவர் கூறுவதாக இருந்தால் ஒன்று அல் குர்ஆனில் இருந்து அதன் ஆதாரத்தை முன்வைக்க வேண்டும், அல்லது சஹீஹான ஹதீஸில் இருந்து அதற்கான ஆதாரத்தை முன்வைக்க வேண்டும். இதுவரை நாம் அறிந்த வரையில் தேடிய வரையிலே காபாவை பார்த்த உடனேயே கேட்கப்படுகின்ற துவா அங்கீகரிக்கப்படும் என்பதற்கு குர்ஆனிலோ சஹீஹான ஹதீஸிலோ எந்த ஆதாரமும் கிடையாது. அதே நேரத்தில் காபாவிற்கு செல்லுகின்ற ஒருவர் ஒன்றோ ஹஜ் செய்யக்கூடியவராக அல்லது உம்ரா செய்யக்கூடியவராக செல்வார். இதிலே சஃபா மர்வாவிற்கு இடையிலே தவாஃப் செய்வது என்பது, இரு மலைகளுக்கு இடையிலே ஓடுவது என்பது முக்கிய ஒரு இபாதத்தாகும். சஃபா மலையிலிருந்து ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த இபாதா அந்த மலையிலே ஏறியதும் மூன்று விடுத்தம் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கின்ற வழிமுறை. ஹஜ் உம்ராவிலே இது பற்றி தெளிவாக நாம் எடுத்து கூறியிருக்கின்றோம். எனவே காபாவிற்கு செல்லுகின்ற ஒருவர் அங்கே அவர் உம்ரா செய்கின்ற போது அல்லது ஹஜ் செய்கின்ற போது இதிலே சஃபா மர்வா இரு மலைகளிலும் ஒவ்வொரு முறையும் அதிலே ஏறுகின்ற போது மும்மூன்று விடுத்தமென 21 முறைகள் பிரார்த்தனை செய்கின்ற வழிமுறைதான் நபி அவர்களால் கற்றுத்தரப்பட்டது. இதற்கு மாற்றமாக காபாவை கண்டவுடனேயே பிரார்த்தனை செய்தால் அது ஏற்கப்படும் என்பது அல்லாஹ் வஹி மூலம் கூறியதல்ல, அது இஸ்லாமிய வழிமுறை அல்ல என்பதே உண்மையாகும்.